சபையாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வருஷத்தை கூட வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம் 19வது வருஷத்தை வாசிங்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. ஒரு அடிப்பாடலை கூட நாம் பாடி வசனத்தை நாம் தியானிக்கலாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஜீவனுள்ள பிதாவே, உடைய பரிசுத்தமான வசனத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சபைக்கும் உடைய நாம மகிமைக்காக ஆசீர்வதித்து கொடுங்க. அதன் உடைய நாமத்தை மெய்ப்படுத்த கிருபை செய்யுங்க. ஏசியானுடைய உதடுகளை அபிஷேகம் பண்ண தேவன் ஒரு விஷயம், என்னுடைய உதடுகளை இயேசு கிறிஸ்துடைய கல்வாரின் புனிதமான ரத்தத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பெரிதாய் காணப்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எரேமியாவுடைய ஆண்டவரே தீர்க்கதரிசியை ஆண்டவரே கண்ணீரின் தீர்க்கதரிசியை மாற்றிய தேவன், எசேக்கியேலுடைய வாயிலே வசனத்தை போட்ட தேவன், இந்த வேலையிலே வாயிலே கர்த்தருடைய வசனத்தை போடுங்க. உங்களுடைய ஜனங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். அதன் மூலம் உடைய நாமத்தை மெய்ப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனாலும் ஒரு சிலரை நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு உடைய நாமத்தை மெய்ப்படுத்தும்படியான பாக்கியத்தை நீர் கொடுத்துக்கிற கிருபைக்காக நன்றி உள்ளதைத்தோடு போய் சொந்திக்கிறோம். இந்த நாமம் மட்டுமே மெய்ப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இங்கே ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை சொல்லும் பொழுது, இனி நீ அழுது கொண்டிராய். இது வரைக்கும் நான் அழுது கொண்டிருக்கிறேன், நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த காலவேளையில் நம்ம கிட்ட என்ன பேசுனா, மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டிராய். இது வரைக்கும் நீ அழுது கொண்டிருந்த, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட, இனி நீ அழுது கொண்டிருக்காய். யூ ஷல் வீப் நோ மோர். இனி நீ அழமாட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தமான வசனத்தை நம்முடைய சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை கூட கணவர் நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கணவர் குடித்துக் கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். மகன் நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். மகள் நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உறவினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் குடியிருக்கிற பகுதியிலே அவருடைய பலவிதமான கஷ்டங்களினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இனி நீ ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரை அழுது கொண்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீ இனி நீ அழுது கொண்டுகிறாய். இனி நீ என்ன செய்ய மாட்ட. இதை எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசின்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மகளே மகளே, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் என்ன செய்யப்படுறா, உருக்கமாய் இறங்கி, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே, நம்முடைய ஜெபத்தை கேட்டவுடனே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டவுடனே, நம்முடைய கண்ணீரை கேட்டவுடனே அவர் என்ன செய்வார், உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உனக்கு என்ன செய்வாரு, மறு உத்தரவு கொடுக்க போகிறார். அதனால தான் அவர் நாளில் அழைத்து வந்திருக்கிறார், என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 11 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. எல்கானாவை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் கர்த்தராகிய நான் உனக்கு அதிகமான அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய வாசலின் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் ஏலி உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை நீர் கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சகரன் கத்தி படுவதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு அண்ணாளை பத்தி எல்லாமே தெரியும். அவருடைய கணவருக்கு 2 மனைவிகள். இவங்க ஒன் ஆஃப் த ஒய்ஃப், அவங்க ஒரு மனைவி, இவங்க அண்ணாள் என்று இன்னொரு மனைவி. அவங்க என்ன செய்றாங்க, அவனுக்கு குழந்தை வந்து எல்லாம் கிண்டல் கேலி பண்ணுவாங்கல்ல. இப்போ மேரேஜ் ஆனவங்க என்ன செய்யறாங்க, மேரேஜ் ஆன ஒரு வாரத்திலே வயிற்று என்ன புழு பூச்சின்னு கேட்குறாங்க. ஆனால் பல வருஷமாக என்ன செய்யறாங்க, குழந்தை இல்லை. அவங்களுடைய சகலத்தையும் என்ன செய்யறாங்க, மிகவும் மனமடி உண்டாக்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொன்னாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காது. அதனால அண்ணா என்ன செய்கிறாங்க, டிசைட் பண்ணாங்க, ஆலயத்துக்கு போனாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயத்துக்கு போயிட்டு அங்கே ஆசாரியன் என்ன செய்தார், ஏலி இருக்கிறார், அவர்கிட்ட அந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவர் கூட ஏலி கேட்குறாரு, எப்படின்னாக்கா, நீ குடித்து வெறித்திருக்கிறார் சொல்ற மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. நம்முடைய இருதயம், என்னுடைய இருதயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அண்ணாளுடைய இருதயம் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க, அண்ணாள் மனம் கசந்து அழுகிறாங்க. எப்படி அழுகிறாங்க, சாதாரணமாக அழல, மனம் கசந்து அழுது, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, உமது அடியாளை மறவாமல் நினைங்க, நீங்க நினைச்சு எனக்கு ஒரு ஆள் கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன செய்வேன், அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்ன செய்வேன், அவனை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. அவர் யாரும் உங்களுக்கு தெரிந்தானே, யார் அவருங்க, யார் அவரு, சாமுவேல். அவருக்கு 3 பதவி கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் என்னென்ன பதவி தெரியுமா? சாமுவேல் என்ன சொல்லுங்க, சாமுவேல் ஆசாரியர். சாமுவேல் என்னது, ஆசாரியர். அது மாதிரி நீதிபதி, ஜட்ஜி, தீர்க்கதரிசி, 3 பதவி, மிகப்பெரிய பதவி கொடுத்தாரு. அதாவது தான் முதல் பெயர் சபா நாடுகள் அவருடைய எல்லா உலகத்துக்கே அவர் பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, பிரபலமாக இருந்தார். அதுக்கு காரணம் என்னக்கா, அண்ணால் என்ன செய்தால் என்னக்கா, மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உமது அடியாளை மறவாமல் நிறுத்தல் சொல்ல ஒரு பொருத்தனை பண்ணினா, அந்த அப்பா என்ன செய்தார், அந்த பொருத்தனை ஆண்டவர் என்ன செய்தாரு, அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 - 20 வரைக்கும் வாசிங்க. அதற்கு ஏலி
சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன்னின் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவர் தயை கிடைக்கிறது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் என்ன செய்யல? துக்கமுகமா இருந்ததில்லை. அண்ணால் வந்து என்ன செய்தாங்க? அவனுடைய கஷ்டத்தை, ஒருவேளை அவங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், மனுஷங்கிட்ட சொன்னா கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த கஷ்டத்துக்கு அவங்க நிவர்த்தி பண்ண முடியாது, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதை அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்? அண்ணாலை போல நம்ம என்ன செய்யணும்? தேவாலயத்துக்கு கடந்து வந்து அண்ணால் வந்து மனக்கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அதாவது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணது போல நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட கஷ்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். ஒரு வேளை வந்துட்டு மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் சரியா படிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் வந்து பெற்றோரை பார்க்காம இருக்கலாம், கணவன் வந்து சரியான முறையில் குடும்பத்தை நடத்த முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம், கடன் தொழில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செய்யணும்? அண்ணாலை போல நம்ம என்ன செய்யணும்? தேவாலயத்தை கடந்து வந்து, அதாவது மனம் கசிந்து அழுது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு அண்ணாளுக்கு பதில் கொடுத்த தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய? அப்புறம் வந்து அண்ணால் வந்து என்ன செய்ய? துக்கமாக வருது. அவருடைய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரை ஆதரிப்பார். இயேசுவாகிய நான் உங்களை விசாரிக்கிறவன், உங்கள் கவலையெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் நினைத்து வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனக்கசிந்து அந்த அண்ணால் வந்து தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய ஆலயத்திலே தன்னுடைய இருதயத்தை தண்ணீர் போல் ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்ட பொழுது அவள் என்ன செய்ய? அதாவது அண்ணால் ஃபேஸ் வாஸ் நோ லாங்கர் சேட். அவங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய முகம் வந்துட்டு துக்க முகமாக இருக்கவில்லை. அவருடைய பாரத்தை என்ன செய்தாங்க? கர்த்தர் பாரத்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்ட வசப்பிரகாரம் அந்த பாரத்தை எல்லாம் செய்த என்னுடைய இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிட்டார்கள் என்னுடைய ஆலயத்திலே. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு ஜெபத்தினால் விண்ணப்பத்தால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும் என்று அவருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். அவர் என்ன சொல்றாங்க? எல்லாவற்றையும் ஆலயத்திலே கடந்து வந்து சோத்திரத்தோடு ஜெபத்தால் விண்ணப்பத்தால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாலை போல தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அண்ணாலை போல ஊற்றிவிட வேண்டும். கர்த்தர் அவளை நினைத்திருந்தார், கர்ப்பவதியை குமாரன் பெற்று அவருக்கு என்ன பேரிட்டா? சாமின்னு சொல்லிட்டு பேரிட்டார். ரொம்ப பிரபலமான தீர்க்கதரிசி. அவர் தான் யாரை அபிஷேகம் பண்ணாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீது ராஜா, அந்த தாவீது ராஜா காரணப்பட இருந்து அபிஷேகம் பண்ணார். அப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் யாருங்க? அண்ணாளுடைய ஜெபம். அதை இனிமையா எழுதி கொண்டிருக்காரு. அவங்க அந்த அந்த ஆலயத்தில் அவங்க இருதயத்தை முற்றின பிறகு எந்த பிரச்சனையோடு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்துருக்கலாம். ஆனால் என்னுடைய ஹார்ட் எனக்கு தெரியாது, உங்களுடைய இதயம் எப்படி நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு, புரோக்கன் ஹார்ட், அதாவது நுந்த உள்ளத்தோடு, அதாவது கலங்கி போன உள்ளத்தோடு என்னுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தது வேலையில பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, நீ என்ன செய்யற? இனி நீ எழுதி கொண்டிருக்கிறாய். இனி நீ எந்த பிரச்சனையை அழுது கொண்டிருக்கிறாய், அந்த பிரச்சனை இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிட்டு ஆண்டவர் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைவன் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறார். எப்படி பத்தி ஆண்டவர் புகழ்றாங்க பார்த்தீங்களா? அதாவது என்னுடைய இருதயம் வந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது. நம்முடைய பாரத்தை வந்து கர்த்தர் மேல நம்ம வச்சுட்டோம்னா நம்முடைய இருதயம் வந்து கர்த்தருக்குள் என்ன செய்யும்? களி கூறும். அது மட்டும் இல்லாமல் அதாவது என்னுடைய பகை நம்முடைய எளிமை யாரெல்லாம் இருக்கலாம், அதாவது அவங்களுக்கு விரோதமாக நம்முடைய வாயிலாசினா திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அண்ணால் துக்கமாக இருக்கவில்லை, அவள் களி கூர்ந்தாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தாரு, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவங்க சக்கலத்தை கூட அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க சக்கலத்து பேர் கூட இல்லை, பைபிள் எழுதில்லை, அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேர் கூட எழுதில்லை. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பேர் வந்து இன்னி வரைக்கும் உலகத்தில் பிரபலமாக இருக்குது. அவருடைய காரணம் என்னக்கா? அண்ணாளுடைய ஜெபம் தான். அண்ணாலை போல நம்ம என்ன செய்யணும்?
ஜெபிக்க வேண்டும். ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். என்னுடைய கண்ணீரை அவர் கண்டிப்பாக வானபூமி அழிந்தாலும் அவருடைய வார்த்தை அழியாது. நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்காமல் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். யோபு 16:16. அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரணம் என்னுடைய கண் இமைகள் மேல் இருக்கிறது. என்னுடைய முகத்தோட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். காரணத்தை நம்ம அதுக்கு ஒரு காரணம், அழுகிறது முகம் அப்படியே அழுகிறதுனால் என் முகம் என்னாச்சு சொல்லுங்க. நான் அழுகிறது என் முகம் வந்து கருப்பாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அதாவது எப்படின்னாக்கா இந்த இமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மரணத்தை அப்படியே நோக்கி அவ்வளோப்பட்ட கஷ்டம். அழகிறதுக்கே கண்ணில் தண்ணி இல்லை. எல்லாருக்கும் அப்படி தான். யாருக்கு வந்து அழ இல்லை? ஆபிரகாமுக்கு இல்லையா? யாக்கோபுக்கு இல்லைங்களா? யோசேப்புக்கு இல்லைங்களா? மோசேக்கு இல்லையா? யோசுவாவுக்கு இல்லையா? யாருக்கு இல்லை? தானியலுக்கு இல்லைங்களா? எல்லாருக்குமே அழ இருந்தது தான். ஆனால் அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னாக்கா சம்பூர்ணமாக இருந்தது. ஆரம்பம் வந்து அற்பமாக இருந்தது. ஆனால் முடிவு வந்துட்டு சம்பூர்ணமாக. ஆனால் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பம் வராது சொல்ல முடியாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அந்த அநேக துன்பத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலை கண்டிப்பாக ஆக்குவார். இங்கு அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. அப்படியே யோபுடைய முகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் யோபு மாதிரி இந்த உலகத்தில் அது மாதிரி யாருக்கும் நடந்ததில்லை, நடக்க போகிறது தெரியும். பயங்கரம். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அந்த வருஷத்தை வாசிங்க. யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவர்கள் தங்களுடைய சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்களுடைய தலைகள் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவர் அந்த 3 நண்பர்களும் ஒரு வார்த்தை யோபோடு பேசாமல் இரவு பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபுடைய நிலைமையெல்லாம் தெரியும். அதாவது இப்போ என் நாளுக்கு மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறான், அவன் செத்து போகல. ஆனால் யோபுக்கு என்ன செய்தார்? மகனை பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு, எல்லாமே எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒய்ஃபே சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சேன்? நீ வந்துட்டு ஜீவனை விட்டுட்டு ஆண்டவரை தூசிட்டு ஜீவனை வச்சுட்டு ஆண்டவரை தூசிட்டு ஜீவனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட இருந்த மனைவி அப்படிப்பட்ட ரொம்ப இத்தனை வருஷம் வாழ்ந்தவர்கள் அப்படி சொல்லிட்டாங்க. பயங்கரமான கொடிய துக்கம். அந்த துக்கத்துக்கு வந்து அளவே இல்லாமல் அப்படிப்பட்ட துக்கத்தில் என்ன செய்யலாம்? அவருடைய 3 நண்பர்களும் கடந்து வந்து என்ன செய்கிறாங்க? யோபுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். யோபை பார்த்தாங்க. நீயா யோபு, நீ எப்படி இருந்த? எப்படி ஐஸ்வர்யா இருந்த? எப்படி அழகாக இருந்த? எப்படி ஒரு சந்தோஷமா இருந்த? உன்னுடைய நிலைமை பார்த்தா அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 பேர் சத்தமிட்டு எழுதார்கள். 3 பேர் சத்தமிட்டு அழுந்ததும் இல்லாமல் அந்த யோகாவோடு என்ன செய்ய 7 days 7 நாட்கள் செய்யலாம். அல்லும் பகலும் குசியாமல் குடிக்காமல் பேசாமல் அந்த இருட்டிலையும் அந்த பகல்லையும் அந்த கஷ்டத்தோடைய அந்த நண்பர்கள் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்தார்? யோபை வந்து வழிநடத்தினார். யோபை வழிநடத்தின தேவன் நம்மளே செய்வார். நம்மளே வழிநடத்த நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். அதனுடைய முடிவு பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. எலிப்பாசும் சூரியனான பில்தாதும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். 10வது வசனத்தை வாசிங்க. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. யோபு வந்து கஷ்டமான ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்ன செய்ய யோபே, உன்னுடைய நண்பனுக்காக நீ ஜெபம் பண்ணு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொன்னது அவர் கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய நண்பருக்காக ஜெபம் பண்ணார்.
ஜெபம் பண்ணும் பொழுது யோபுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்ன செய்தார்? அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றுவது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம கஷ்டமா இருக்கும் பொழுது நம்மளை எல்லாரும் வந்து பார்க்கலாம், நம்முடைய முகத்தை பார்க்கலாம், நமக்கு ஆறுதல் சொல்லலாம். ஆனால் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு அது வந்துட்டு வெற்றியாக இருக்காது, அது தோல்வியாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு யோபை வந்து பார்த்தாங்க. ஆனால் யோபை எல்லாரும் வந்து பார்த்தா கூட வந்துட்டு, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க யோபுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார். நம்முடைய முகத்தை யார் பார்க்கணும்? நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய முகத்தை வந்து கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை வந்து கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய மன கஷ்டத்தை கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய அழுகையை கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய துன்பத்தை கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கணும். நம்முடைய கவலைகளை கர்த்தர் பார்க்கணும். அதாவது யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தோன்னு என்ன செய்து அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாறி போச்சு. அவருடைய சிறையிருப்பெல்லாம் லார்ட் ஹேட் அக்செப்டட் ஜாப். அதாவது யோபுடைய முகத்தை அவர் பார்த்த உடனே செய்தார்னாக்கா அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாறி போச்சு. மாறி போயிட்டு அவர் முன்னிலைமை காட்ட பின்னிலைமை ரெட்டிப்பாய் ஆசிர்வதித்தார். மற்றெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்து கிடைச்சது? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவனுடைய முன்னிலைமை, அதாவது யோபுக்கு என்னத்தை விட ரெட்டத்தனையாக கொடுத்தார். எல்லாத்திலையும் பாருங்க, நீங்க கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணி பார்க்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அக்னி ஜுவாலையில் போட்டாங்க. 1 மடங்கை விட 7 மடங்கு சூடு பண்ணி போட்டாங்க. 1 மடங்கை விட 7 மடங்கு சூடு பண்ணி போட்டாங்க. ஆனால் ராஜாவை பார்த்தா முன்னத்தனம் செய்கிறாங்க, நீங்கள் உண்டாக்கின இந்த சிலையை நாங்கள் வழங்க மாட்டோம், கர்த்தர்களை விடுவிக்க வல்லவரே, கர்த்தர்களை விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ராஜாவாகிய உமக்கு தெரிஞ்சிருக்கிற கவுண்டர் பெட்டிஷன் எதிர்மனு போடுறாங்க, நாங்கள் இந்த சிலையை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துட்டு 7 மடங்கு சூடு பண்ணார். 7 மடங்கு சூடு பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க அந்த தீரை வெந்து போனாங்களா? கர்த்தர் செய்தார். அவருடைய வைராக்கியத்தை, அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கை பார்த்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தானியேலுக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டாலும் தெரியும். இது மாதிரி வந்துட்டு, அதாவது அவங்களுடைய தேவனை தவிர, தேவனை தவிர வேற யாரும் எந்த தேவனை வணங்கினாலும் அவன் என்ன செய்யக்கூடாது, அவங்களை என்ன செய்யணும், சிங்க கோயிலை கொண்டு போய் போட்டுன்னு சொல்லிட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டான். அது எல்லாமே அவருக்கு தெரியும், தானியேலுக்கு தெரியும். ஆனால் தானியேலுக்கு தெரிஞ்சு கூட என்ன செய்தாரு, எப்பயும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ற பலகடிகளை தெரிந்து 3 வேளை அவர் முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணார். அவர் கொண்டு போய் என்ன செய்தார், சிங்க கோயிலை போட்டாங்க. சிங்க கோயில் அவர் வீடாக மாறிச்சு. சிங்க கோயில் வந்துட்டு அவருக்கு அதாவது சந்தோஷமான ஒரு தோட்டமாக மாறியது. சிங்க கோயில் ஒரு ஜெப வீடாக அவருக்கு மாறியது. சிங்கங்கள்லாம் அவரை பார்த்து பயந்தது. ஆனால் இவரை பார்த்து சிங்கம் பயந்தது, சிங்கத்தை பார்த்து அவர் பயப்படல. ஆனால் உயிரோடு அவர் என்ன செய்ய வெளியே வந்தார். அல்லேலூயா. அவருக்கு எல்லாருக்கும் அப்படி உங்களே நீ சிங்க கோயிலுக்கு கொண்டு போய் போட்டால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்க எப்படி இருக்கும். நாய் பக்கத்தில் கொண்டு போட்டாலே தாங்க மாட்டோம். ஆனால் சிங்க கோயிலுக்கு போடும்போது எவ்வளோ கஷ்டம், பயங்கரமாக கடினமாக இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவர் மேலே அவங்க விசுவாசமாக இருந்தாங்க. அப்போ யோபினுடைய அழுகை வந்துட்டு டெம்பரவரி, அதாவது நிரந்தரமானது இல்லை. ஆனால் வந்துட்டு அவருக்கு சந்தோஷத்தை வந்து ஆண்டவர் நிரந்தரமாக கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தினார். அவருடைய கண்ணீர் வந்துட்டு நிரந்தரம் இல்லை, அவருடைய அழுகை நிரந்தரம் இல்லை, அவருடைய துக்கம் நிரந்தரம். அவர் தான் சொன்னார், கர்த்தரை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், நான் போகும்படி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்து நான் பொன்னாக விளங்குவேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான் செய்தார். கர்த்தர் மேல் ஒரு விசுவாசமா இருந்தாரு. அவருடைய வந்துட்டு அழுக வந்துட்டு நிரந்தரமா இல்லை, அதாவது ஒரு டெம்பரரியாக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து ஆசீர்வாதம், அவருக்கு வந்துட்டு சந்தோஷம் வந்துட்டு அவருடைய வாழ்நாள் வந்து நிரந்தரமா. இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேசுறோம். நம்ம என்ன செய்யணும், இவங்களுடைய பரிசுத்தவான்களை நம்ம என்ன செய்யணும், பின்பற்றி நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க, புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுதல் 7ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுதல் 7ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்கும் வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயிம் என்னும் ஊருக்கு போனார். அவரோட கூட போனார்கள். சந்தித்து மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைப்பெண்ணா இருந்தால் அவரோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவரை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார்.
அதை சுமந்தவர்கள் அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவளுடைய தாயினிடத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? ஒப்புவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த நாயின்ற ஊர்ல வந்துட்டு சத்யநகர் எப்படி இருக்குதோ அது மாதிரி நாயின்ற ஊர். அந்த நாயின்ற ஊர்ல வந்துட்டு அந்த ஒரு தாய், அந்த தாய்க்கு வந்து ஒரே மகன் தான். அவங்க வந்து விடவு, அவங்க விதைகள்னா அவங்களுக்கு எந்த விதமான சோர்ஸ் அவங்களுக்கு இல்லை. கஷ்டமான இருந்த வேற மகன் கிடையாது, வேற மகள் கிடையாது, மறிச்சு போய்விட்டான். அவங்க அழுதுட்டு வராங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவர் மனதுருகி என்ன செய்தாரு? அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி, எவ்வளோ பேர் அவங்க கூட வந்தாங்க, ஆனால் அவளை பார்த்து அழாதே சொல்ல முடியல, அவங்க கண்ணீரை துடைக்க முடியல. அதாவது அழாதே என்று சொல்லி என்ன செய்தாரு? அந்த சரீரத்தை கூட அவர் தொடலை. அவனுடைய மகன் மறித்து போய் என்ன செய்தான்? இந்த பாடலை எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டு போகும்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய? சரீரத்தை கூட தொடலை, அந்த பாடையை தான் டச் பண்ணார். அவருடைய வசனத்தை தொட்ட அனைவரும் சொஸ்தமானார்கள். இயேசுடைய வசனத்தை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்கெல்லாம் சொஸ்தமானாங்க. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு இந்த சரீரத்தை அவர் தொடலை, பாடையை தான் டச் பண்ணார். பாடையை டச் பண்ண என்ன செய்யணும்? மறித்து போன மகன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். அல்லேலூயா. ஆமா, நம்ம அவங்களுடைய கண்ணீருக்கு, அவங்க விட்ட கண்ணீருக்கு பதில் பாரு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீ அழுது. அப்போ அதிலிருந்து என்ன செய்ய? அந்த அம்மா வந்துட்டு வாழ்நாள் பொழுது அவங்களுக்கு அழையங்க, அவங்களுடைய கண்ணீர் வந்து நின்று போச்சு. நிரந்தரமாக அவங்களுக்கு சந்தோஷமாகி போச்சு. செத்து போன மகனையும் உயிரோடு எழுப்பிட்டாங்க. அது சாதாரண விஷயம் இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. மறித்து போன லாஸ்ட் 4ஆம் நாள் உயிரோடு எழுப்புறது யாருன்னா ஏசு எல்லாம் முடியுமா? பயங்கரமான, அது சொல்லக்கூட முடியாது. எல்லாம் பார்த்து எலும்பு எல்லாம் நரம்பு பிளட் எல்லாம் கிளாட் ஆகிருக்கும். நரம்பெல்லாம் அடிக்க எல்லாம் வந்து சதையெல்லாம் அடிக்கி நாற்றம் எடுத்துருக்கோம். ஒரு வாரத்தையும் சொன்னார், லாஸ்டே வெளியே வர சொன்னார். வந்தாரா இல்லையா? நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனிதனால் கூட தேவனால் கூட காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி மரித்து போன நாய் மீதனுடைய மகனை பாடையை தொட்டு அவனை செய்தார், உயிர் கொடுத்தார். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எருசலேமில் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருந்தேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. அதாவது ஆண்டவர் என்ன உங்களை பார்த்து சொல்றாரு? என்ன பார்த்து உங்களை பார்த்து என்ன சொல்றாருனாக்கா, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அதாவது அண்ணாளுடைய கண்ணீரை நான் கண்டேன். எப்படின்னாக்கா, அண்ணால் வந்துட்டு மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணால், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் ஒழுக்கமாக இறங்கி அதை கேட்டவனுக்கு மறுவத்து அழுவார்னு சொன்ன பிரகாரம் அதே மாதிரி இந்த நாயினுடைய கண்ணீரை கண்ட தேவன் என்ன செய்தார்? நம்முடைய கண்ணீரை இந்த நாளில் அவர் கண்டிருக்கிறார். அப்போ என்ன செய்யறான்? யோபுடைய கண்ணீரை கண்ட தேவன். யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்காக வந்து அங்கலாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கண்ணீர் விட்டு மனம் கசந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு மகளுடைய காரியமாக இருக்கலாம், உடைய மகளுடைய காரியமாக இருக்கலாம், இல்லை வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேற குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கலாம், கடன் தொல்லையாக கூட இருக்கலாம், எந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், உங்களுடைய கண்ணீரை நான் காண்கிற தேவன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அதாவது அழுகையின் சத்தத்தை கேட்பேன், உங்களுடைய கூக்குரத்தின் சத்தத்தை கேட்டு இனி நான் என்ன செய்ய மாட்டேன். உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் இனிலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களுடைய அழுகையின் சத்தமும் உங்களுடைய கூக்குரலின் சத்தம் இனி கேட்கப்படுகிறது. அதாவது நிரந்தரமா எப்படி வந்து அண்ணாளுக்கு வந்து விடுதலை கொடுத்தாரோ, அதிலிருந்து அண்ணாள் வந்து துக்கமாக இருந்தாங்களா, அதிலிருந்து அவங்க துக்கமாக இருக்கவே இல்லை. அவங்களுக்கு எப்படி வந்து நிரந்தரமாக விடுதலை கொடுத்தாரோ அப்படியே ஆண்டவர் நான் இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை இரட்டிப்பாய் ஆஸ்வதிப்பேன் என்று வசனம் என்ன சார்? இந்த உபாசனத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களோ, ஆண்டோடைய வசனத்தை கேட்டீங்களோ, ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அவங்க பேசியிருக்கிறாரு. நானும் சரி, நீங்களும் சரி, நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நம்ம என்ன செய்ய இனி நம்ம அழுது கொண்டு இருக்க மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு? இனி நீ அழுது கொண்டிருந்தாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் வந்துட்டு ஜீவனுள்ள தேவன்,
மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், எப்பேற்பட்ட வியாதியை சுஸ்தமாக்குற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், ஆலோசனை கர்த்தர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மனிதனால் கூட தேவனால் உலகத்தில் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் வந்து என்ன செய்கிறார், அவருடைய உடைத்து போன உள்ளத்தோடு ஒரு வேளை ஆலயத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய அழுகின் சத்தத்தை கேட்டு நீங்கள் இந்த ஆலயத்தை கடந்து வரும் பொழுது இந்த மனசில் நினச்சி வந்திருக்கலாம், இந்த காரியத்தை ஆண்டுகிட்ட நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுடைய இருதயத்தை தண்ணீர் போல நீங்கள் அண்டாலம் போல உங்களுடைய இருதயத்தை தண்ணீர் போல நீங்கள் செய்ய ஊற்றி விடும் பொழுது அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவருக்கு பதில் கொடுத்து உங்களுடைய நிரந்தரமாக என்ன செய்வார், உங்களுடைய அழுகியை அவர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்களா? ஆமென் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்டாங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக.